பண்ற ஒரு மியூசிக் அவர் தான் கன்செப்ட் அண்ட் லிரிக்ஸ் பண்ணியிருக்காரு. பாலமுருகன் சார் வந்து மியூசிக், பிரத்யக்யா தான் இதோட ப்ரொடக்ஷன், சிவா சார் டைரக்டர், பிரவீன் ஆதித்யாவும் நானும் சேர்ந்து இந்த ஆல்பம் பண்ணியிருக்கோம். ரொம்ப அழகா வந்திருக்கு. ஆக்சுவலி நான் யாரு பண்ணோம், இப்போ நாங்கள் எல்லாம் நடிச்சோம் அதெல்லாம் விஷயமே இல்லை. இந்த சாங் சூப்பராக வந்திருக்கு. இந்த சாங்குக்காகவே பார்க்கலாம். ஏன்னா எனக்கு இந்த வாய்ப்பு வரும்போது கபிலன் வைரமுத்து தான் பண்றாங்க அப்படின்னு சொல்லி நான் அந்த ட்ராக் கேட்கறதுக்கு முன்னாடி அவர் தான் பண்றாங்கன்னு உடனே ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டேன். ட்ராக் கேட்ட உடனே நான் முடிவு பண்ணேன் இது நான் தான் பண்ணோம், யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னு. ஏன்னா அவ்வளோ அழகான லிரிக்ஸ், அதே மாதிரி அந்த வில்லேஜ் பேக்ரவுண்ட்ல ஒரு தேனி தென்காசி அங்க போய் நாங்க எடுத்திருக்கோம். ரொம்ப அழகா வந்திருக்கு. நீங்க எல்லாரும் பார்த்து சப்போர்ட் பண்ணோம்னு கேட்கறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். ஹாப்பி பொங்கல் மேடம். இதுக்கப்புறம் சீரியல் பண்ணீங்களா இல்ல சினிமா ஸ்ட்ரைட்டா அப்படி இப்போதைக்கு என்னால சொல்ல முடியாது. பட் அடுத்தடுத்த எனக்கு என்னன்னா சீரியல் வந்து நிறைய டியூரேஷன்ல நம்ம ஒரு கேரக்டர்ல இருக்கிற மாதிரி இருக்கு. தெரியல ஃபியூச்சர்ல எப்படின்னு. பட் இப்போ எனக்கு நிறைய இடங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், நிறைய கதாபாத்திரங்கள் பண்ணணும் தான் ஆசை. ஸோ அதுக்காக சினிமா பக்கம் வந்துட்டு இருக்கேன். ரொம்ப எதிர்பார்த்தேங்க. நான் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிட்டேன். எப்போ தளபதி படம் வருதோ அப்பதான் பொங்கல். அது எனக்கு ரொம்ப வருத்தமான விஷயம். ஏன்னா இப்ப உங்களுக்கு எல்லாருக்கும் அப்படித்தானே இருக்கும். ஏன்னா நம்ம அவரோட ஆடியோ லான்ச் கொண்டாடுற மாதிரி வேற எதுவுமே கொண்டாடுறது இல்லை. அவரோட FTFS பாக்குற மாதிரி நம்ம வேற எதுவுமே பாக்குறது இல்லை. சோ எனக்கு வந்து அதுதான் நான் ரொம்ப மிஸ் பண்ண போறேன். அவரே ரொம்ப மிஸ் பண்ணுவேன். சரி பாப்போம். விஜய் படத்துக்கு மட்டுமே தொடர்ந்து இந்த மாதிரி பிரச்சனை வந்துட்டே இருக்கு. கஷ்டமா இருக்கு. அவரோட படம் சீக்கிரமா வரணும்னு ஆசைப்படுறேன். அவரோட படம் வந்தாதான் பொங்கல் கொண்டாடுவேன். ஹாப்பி பொங்கல் எல்லாருக்கும். எல்லாரும் இந்த மியூசிக் பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.